ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து மீனாவும் சத்யாவோட பிரின்சிபலை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. ஆனால் அவர் இவங்களை பார்க்கறதுக்கே விரும்ப மாட்டாரு. இவங்களும் ரொம்ப நேரம் காத்திருந்து பார்ப்பாங்க. பியூன்ட்டெல்லாம் கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அவர் சுத்தமாக அவங்கள கண்டுக்க மாட்டாரு. ஒரு கட்டத்தில் முத்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பியூன்ட்டை நைஸாக பேசி டீ கடைக்கு கூட்டு போகிறாரு. அந்த வாங்கின டீ குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டு போவார். அங்கே போய் அந்த பிரின்சிபலை பற்றி விசாரிக்கிறாரு. என்னென்ன உங்கள் பிரின்சிபல் இப்படி இருக்காரு, பையனோட படிப்பு விஷயமா பேச வந்தால் என்ன ஏதுன்னு கூட கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாரு, அட போங்கன்னு வருத்தப்படுவார். அதுக்கு அந்த பியூனும் ஆமாப்பா அவர் சரியான சிடுமூஞ்சி தான், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிடிவாதக்காரு, நீங்கள் என்ன தான் கெஞ்சினாலும் அவர் எடுத்த முடிவுலேருந்து மாற மாட்டாருன்றாரு. இதை கேட்ட முத்துக்கு மீனாக்கு லைட்டாக ஷாக்காக தான் இருக்கும். முத்து தொடர்ந்து அந்த பிரின்சிபலை பற்றி விசாரிச்சுட்டே இருப்பார். அப்போ அந்த பியூனு சில விஷயத்த சொல்கிறாரு. முன்னாடிலாம் அந்த பிரின்சிபல் ரொம்ப நல்லவராக தான் இருந்தார், இப்போ சமீபமாக தான் இப்படி மாறிட்டாரு. ஏன்னா ஒரு பொண்ணை ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, அவன் சரியான குடிகாரன், அதனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையே வீணா போச்சு. இப்போ அந்த பொண்ணு வாழாவெட்டியாக தான் இருக்குது, அந்த விதத்தில தான் அவர் இப்படி மாறிட்டாருன்றாரு. அதை கேட்ட முத்துக்கு ஒரு ஐடியா வருது. கடைசியாக அந்த பிரின்சிபல் எந்த வழியாக போவார் வருவார் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு நடக்க போதா சின்னதாக ப்ரோமோ மாதிரி காட்டியிருந்தாங்க. அதில் முத்துவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, முத்து ஏற்கனவே அந்த பியூன்ட்ட பிரின்சிபல் எந்த வழியாக போவார் வருவார்லாம் விசாரிச்சு வச்சிருக்காருல, அதை வச்சு ஒரு ட்ராமாவை ப்ளே பண்ணுறாரு. பிரின்சிபல் வர நேரம் பார்த்து முத்து குடிபோதையில் மீனாவை போட்டு அடிக்கிற மாதிரி ட்ராமா பண்ணுறாரு. அதை பார்த்து அந்த பிரின்சிபலுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பொண்ணு பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்துருப்பார்ல. அதனால அந்த பிரின்சிபல் என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. அவங்களும் முத்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. முத்து ஏற்கனவே மீனாட்ட இந்த ட்ராமாவை பற்றிலாம் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் இந்த அளவுக்கு பெருசாகும், போலீஸ் கேஸ் ஆகும்னு சொல்லி மீனாவை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால மீனா உண்மையை சொல்லி முத்தை காப்பாற்ற தான் பார்ப்பாங்க. ஆனால் முத்து மீனாவை தடுத்துருவாரு. இப்போ சத்யாவோட படிப்பு தான் முக்கியம், நீ அதை மட்டும் பாரு, இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்னு. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, அந்த பிரின்சிபல் கண்டிப்பாக மீனாட்ட பேசுவார். அப்போ மீனாவும் சத்யாவோட படிப்பு விஷயமா பேசுவாங்க. அவரை இறக்கப்பட்டு சத்யா எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதிப்பார். ஒன்று இப்படி நடக்கலாம், இல்லை இது எல்லாமே முத்தோட ட்ராமான்னு தெரிஞ்ச பின்னாடி கூட பொண்டாட்டியோட தம்பிக்கா இவ்வளோ பண்ணுறியப்பா, உன் நல்ல மனசுக்காகவே இவனை எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் அனுமதிக்கன்னு ஒரு மொக்க காரணத்தை சொல்ல போகிறாரு. எது எப்படி அங்கே சத்யா முத்து ரெண்டு பேரும் கூடி சேர்த்து ஒன்று சேர போகிறாங்க. ஆமாங்க, சத்யா முத்துட்ட மன்னிப்பு கேட்பாரு. மாமா இத்தனை நாள் அவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்ற மாதிரி கெஞ்சுவார். இதெல்லாம் அவங்க பண்ணுறதுக்கு காரணமே முத்தையும் மீனாவும் வீட்டோட துரத்துறதுக்கு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, சத்யா பணத்தை என்ன விஷயம் வெளியே தெரிஞ்ச பின்னாடி விஜய் அதே ஒரு காரணமாக வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. சத்யா மேலே போலீஸ் கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்கக்கூடாதுன்னா முத்துவும் மீனாவும் இந்த வீட்டை விட்டே கிளம்பணுன்னுவாங்க. முத்துவும் மீனாவும் சத்யாவோட வாழ்க்கைக்காக வீட்டை விட்டு கிளம்புற மாதிரிலாம் சீன் வரலாம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.